செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆராதனையின் தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். சிந்தனைக்கு ஆதாரமாக தி புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம். தி புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம், அவருடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தி புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 10 வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய தேவன் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையின் பகுதியில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், சமர்ப்பிப்போம். என்னோடு கூட பேசுங்கப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இடைபட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வாயிலாக நீர் எங்களோடு இடைபட போகிறபடியினால் உமக்கு நன்றியப்பா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நீங்கள் எங்கள் மத்தியில் இடைபடும்படியாய் பேசும்படியாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து இரக்கம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமாய் ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. தி புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 10, யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு தன் நிருபத்தில் அநேக சத்திய வசனங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த யாக்கோபின் நிருபம் ஒரு சின்ன நிருபமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய வாழ்விலே வளருகிற ஒரு தேவ பிள்ளைக்கு அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே வளர வேண்டும் என்று சொல்லி அநேக சத்திய வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதான மிக அழகான ஒரு நிருபம் தான் இந்த யாக்கோபின் நிருபம். இந்த யாக்கோபின் நிருபத்தை நாம் வாசிப்பது, அதை இன்னும் அதிகமாய் நாம் புரிந்து கொள்வது, இன்னும் அதிகமாய் தியானிப்பது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். வீடுகளிலே சென்று அதிகமாய் வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு தாழ்மையாயிருங்கள், தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்மை எந்தெந்த இடத்திலே நாம் உயர்த்தினாலும் உயர்த்தப்பட்டாலும் ஒன்றை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உயர்த்தப்பட்டதான ஆண்டவருக்கு முன்பாய் நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாக இருக்க முடியுமோ நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் வேலை செய்கிற வேலையிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஒருவேளை நாம் வேலை செய்கிற பிசினஸிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஒருவேளை நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஒருவேளை குடும்ப ஜீவிதத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இன்னும் சில நன்மைகளை தேவன் நமக்கு கட்டளையிட்டு நன்மையான காரியங்களை தந்து கர்த்தர் கிருபையாய் நம்மை உயர்த்துவார். நல்லது. ஆனால் எந்த ஒரு உயர்வு நமக்கு கடந்து வந்தாலும் சரி, அந்த உயர்வின் மத்தியிலே நம்மை இன்னும் எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்காய் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேத வசனத்திலே அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறோம். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம், அவருடைய 6வது வசனத்தை வாசிங்க. Psalms 138 verse 6 வாசிங்க. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லுது பாருங்க,
அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ, யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, யார் இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்திலே சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தாழ்மையின் சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று பார்க்கணும். மாயமான ஒரு தாழ்மை அல்ல. ஏதோ ஒருவேளை ஊழியக்காரரை பார்க்கும்போது தாழ்மையா இருக்கிறது போல, இல்ல நமக்கு நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்கும்போது தாழ்மையா இருக்கிறது போல, இல்ல நமக்கு ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட தாழ்மையா இருக்கிறது போல அல்ல. உண்மையாகவே நம்முடைய இருதயத்திலே அந்த தாழ்மையின் சுபாவம், தாழ்மையின் தன்மை வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் நம்மை வைக்கும் போது, உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு சொல்லும் போது, தேவ பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டியது, அர்ப்பணிக்க வேண்டியது, இன்னும் எவ்வளவு நம்மை தாழ்த்த முடியுமோ தேவ சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். வேதத்திலே வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு தாழ்மைக்கு ஒரு மிக முக்கியமான அடையாளமாக இருந்தார். அவர் மிகவும் ஒரு தாழ்மை உள்ளவராக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னு சொன்னா அவருடைய பிறப்பு ஒரு வித்தியாசமான பிறப்பா இருந்திருக்கலாம், அவருடைய வளர்ப்பு ஒரு வித்தியாசமான வளர்ப்பா இருந்திருக்கலாம், அவருடைய உணவு வித்தியாசமான உணவா இருந்திருக்கலாம், அவருடைய ஆடைகள் வித்தியாசமான ஆடைகளா இருந்திருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாய் வித்தியாசமான முறையிலே கனப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவருடைய முடிவு ஒரு வித்தியாசமான ஒரு முடிவா இருந்திருக்கலாம். அல்ல, அவர் வந்த நோக்கம் தன்னை எவ்வளவாய் தாழ்மைப்படுத்தி கொண்டு தன் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எவ்வளவாய் தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ அர்ப்பணித்தார். தேவன் இந்த இடத்து தேசத்திலே ஆண்டவராக இயேசுவை கொண்டு வந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இயேசுவும் தாழ்மை உள்ளவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் நம்மை இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒருவேளை 5 வயது குழந்தையா இருக்கலாம், 10 வயது நபரா இருக்கலாம், 20 வயது நபரா இருக்கலாம், இல்ல 30 வயது, 40 வயது, 50 வயது, இல்ல 60 வயது, 70 வயது, இல்ல அதுக்கு மேல கூட நம்ம வயது உள்ளவர்களா இருக்கலாம். கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான நோக்கம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நம்மை எவ்வளவாய் இன்னும் தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாய் அர்ப்பணிக்கிறோமோ அந்த தாழ்மையை வைத்து கர்த்தர் நம்மை இன்னும் கிருபையாய் உயர்த்துகிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துவதற்கு வயது வரம்பு தேவையில்லை. இந்த வயசுல உள்ளவங்களை தான் உயர்த்தணும், இந்த வயசுல உள்ளவங்களை உயர்த்தக்கூடாது, இவங்களை உயர்த்தி என்ன பண்றது, அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையாய் தாழ்மையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி அவர் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். என்னை இந்த உலகத்திலே எந்த நோக்கத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நான் புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் நான் தாழ்மைப்பட்டு வளர ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். The book of Micah chapter 6. மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. The book of Micah chapter 6 verse 8 வாசிங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எவ்வளவு அழகா சொல்லுவார் பாருங்க. பாருங்க, மீகா தன்னுடைய புத்தகத்தில் அழகா கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். என்ன செய்யணும்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறதுதான்.
நியாயம் செய்யுங்க, இரக்கம் உள்ளவங்களா இருங்க, மனத்தாழ்மை உள்ளவங்களா இருங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு காலம் நம் வீம்புக்காரர்களாக, பெருமை உள்ளவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில என்னால சாதிக்க முடியும் என்கிறதான எண்ணம் உள்ளவர்களாய் அல்ல, நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவாய் மனத்தாழ்மையாய் இருக்க முடியுமோ, மனத்தாழ்மையாய் இருக்கும்போது அந்த மனத்தாழ்மையை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல படிக்கிற இடத்துலயா இருக்கட்டும், தேவன் நம்மை கிருபையாய் நடத்துகிறதை நினைத்து இன்னும் மனத்தாழ்மையாய் காணப்படணும். ஒருவேளை நல்ல மார்க் எடுத்து நல்ல பாஸ் பண்ண வேண்டிய கிருபை ஆண்டவர் கொடுத்தால் ஒரு காலம் அதிலே பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவராக ஒருவேளை நாம் உயர்த்தப்பட்டு அடுத்த பொசிஷனுக்குள்ளாய் கடந்து வந்து நம்முடைய சேலரி லெவல் இன்னும் அதிகமாகும் போது நாம் ஒரு காலம் பெருமைப்பட்டு போய்விடக் கூடாது. அதிலே சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே என்னை இம்மட்டுமாய் தாங்குகிறது, ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே என்னை இவ்வளவாய் படிக்க வைக்கிறது, ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே என்னை இவ்வளவாய் எனக்கு நல்ல மதிப்பெண் எடுக்க கிருபை செய்தது, ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே நல்ல வேலையை கொடுத்திருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே நல்ல சேலரியை கொடுத்திருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே இம்மட்டுமாய் என்னை நடத்திருக்கிறது என்று சொல்லி தேவனை உயர்த்தும் போது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ ஆண்டவர் நம்மிடம் என்ன கேட்கிறாரு? மனத்தாழ்மையா இருக்கணும், நியாயம் செய்யணும், இரக்கம் செய்கிறவர்களா இருக்கணும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தொடர்ந்து தாழ்மையா இருக்கிறதான காரியங்களில் ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். தாழ்மையா இருக்கிறதுனாலே உள்ளதான நன்மையான காரியங்கள் அல்லது தாழ்மையா இருக்கிறதான சுபாவங்களை குறித்து நான் கற்றுக்கொள்ளும் போது வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் காரியத்தில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், The Book of 2 Chronicles, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிங்க. The Book of 2 Chronicles chapter 7 verse 14 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. அப்போ ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக நம்முடைய ஜெபத்திலே தாழ்மை வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்திலே தாழ்மையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் ஜெபிக்கும் போது எவ்வளவாய் தாழ்மையாய் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவாய் தேவ சமூகத்தில் தாழ்மைப்படணும். அதனாலதான் ஜெபிக்கும் போது என்ன பண்றோம்னு சொன்னா முழங்கால் படி போட்டு ஜெபிப்போம் என்று சொல்லும் போது அது ஒரு தாழ்மையின் அடையாளம். பாத்தீங்கன்னா, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய தாழ்மையின் அடையாளமாக நாம் முழங்கால் படி போட்டு ஜெபிக்கும்படியாக நாம் என்ன பண்ண எத்தனைக்கிறோம். சபையில சொல்லும் போது தெய்வ பிள்ளைகள் நாம் முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இன்னும் ஜெபிக்கிற நேரத்தில் புருஷர்கள் கரங்களை உயர்த்தி, தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் போது, தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதுவும் நம்முடைய தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, நான் அடிக்கடி சபையில கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் உண்டு. அதாவது ஒரு எதிராளியானவன் ஒரு எதிராளியை ஒரு மனுஷன் பார்க்கும்போது 2 போர் சேவகர்கள், இல்லைன்னு சொல்ல போனா ஒரு இந்தியாவுள்ளதான ஒரு போர் சேவகர் ஒரு எதிராளியான ஒரு போர் சேவகனை பார்க்கும்போது அவர் ஷூட் பண்ணும்படியாய் தன்னுடைய கன் எடுத்து ஷூட் பண்ண போகும்போது எதிராளி தன்னுடைய கரத்தை உயர்த்தி விட்டார்னு சொன்னா அவர் என்ன பண்ணக்கூடாது? ஷூட் பண்ணக்கூடாது. ஏன் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நான் இப்போ உங்களுக்கு அடிமை, நீங்க என்னன்னா இப்போ என்ன நீங்க பிடிச்சிட்டு நீங்க என்ன வேணா என்ன பண்ணலாம், நீங்க பண்ணிக்கலாம் என்கிற விஷயத்துல அவர் தன்னுடைய கரத்தை உயர்த்தும் போது நான் உங்களுக்கு அடிமை என்று சொல்லுகிறார். அப்போ ஷூட் பண்ண போகிறதான இந்த வீரர் என்ன பண்ண மாட்டாங்க? ஷூட் பண்ண மாட்டாங்க. அவங்களை பிடிச்சி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க. இப்போ
நாம் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லி வரும்போது நாம் 2 கரங்களை உயர்த்த ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே என்னை உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவளா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும் போது முழங்கால் படி போட்டு ஜெபிக்கணும். கர்த்தரை ஆராதித்து ஜெபிக்கும் போது 2 கரங்களை உயர்த்தி நாம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கணும். தொடர்ந்து ஜெபிக்கும் போது கண்களை மூடி நாம் ஜெபிக்கிற நேரத்தில் இந்த உலகமே நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இருண்டு இருக்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலாய் என் தேவன் மாத்திரமே எனக்கு போதும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே தாழ்மை உள்ளவளா இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தனியான ஜெபமா இருக்கட்டும், நீங்க பர்சனலா பிரேயர் பண்ணாலும் சரி, இல்ல ஃபேமிலியா பிரேயர் பண்ணாலும் சரி, முடிந்த அளவுக்கு முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற நேரத்தில் கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க. நிச்சயமாய் இந்த தாழ்மையை இந்த ஜெபத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சில குற்றங்கள் குறைகளோடு, சில தவறுகளோடு, சில பாவங்களோடு நாம் தேவ சமூகத்திலே கடந்து வரும்போது உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனம் கசந்து அழுது நம்முடைய குறைகள் குற்றங்களை ஆண்டவரே மன்னித்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்முடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகம், The Book of 1 Kings, 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள், The Book of 1 Kings chapter 21, 21ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்கள் வரைக்கும் உள்ளதான வேத பகுதி. The Book of 1 Kings chapter 21 verse from 27 to 29. வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாகி அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் நான் பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும் அந்த போர்ஷன். நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுக்கும்படியாய் நாபோத்தை கொன்று நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எடுக்கும்படியாய் ஆகாப் செல்லும் போது திஸ்பியனாகி எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு ரொம்ப அழகா உங்களுக்கு தெரியும். என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று சொன்ன உடனே ஆகாப் என்ன செய்யறாரு? தேவ சமூகத்திலே ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி தாழ்மையாய் நடந்து கொண்டார். ஆண்டவரே, நான் செஞ்ச தப்பையா? இந்த விஷயத்தை நான் இப்படி செஞ்சுட்டேன், இது உமக்கு பிரியமில்லாத காரியம், இப்படிப்பட்ட விஷயத்தை நான் செஞ்சுட்டேன், என்னை ஒரு விஷயம் மன்னிங்கன்னு சொல்லி தேவ சமூகத்திலே ஆகாப் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபித்ததினாலே ஆண்டவர் மனம் இறங்கி ஆகாபுக்கு அந்த இடத்திலே ஒரு விடுதலையை கொடுத்து அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்திலே எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது நாம் எந்த அளவுக்கு தாழ்மையா ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் சிலர் கூடி ஜெபிக்கும் போது தான் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப ஒரு பெருமை உள்ள ஜெபமா இருக்கும்படியாக பயங்கரமா பெருமையா ஜெபம் பண்ணுவாங்க. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். ஒரு சபையில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு ஆராதனை நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இப்பொழுது ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக ஒருவர் ஜெபிக்கலாம் அப்படி சொன்னாரா? யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம்னு சொன்ன உடனடியாக என்ன பண்ணாருன்னா ஒரு சகோதரனுடைய மனைவி என்ன பண்ண ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மனைவிக்கு என்ன பிரச்சனைன்னா வீட்டுக்காரரு சொல்ல பேச்சு என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. கூடவே எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பார். கூடவே என்ன பண்ண கீழ்ப்படிய மாட்டார். இப்போ
நல்ல ஒரு வாய்ப்பு. என்னது? ஏன்னா வீட்டுக்கார்ட்ட ஸ்ட்ரைட்டா சொன்னா என்ன கிடைக்கும்? கண்ணை வீங்கிரும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, இப்போ முழங்கால் படி போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே இவங்களை சந்திப்பீராக, இவங்களை தொடுவீராக, கீழ்ப்படிய வைப்பீராக. எங்க ஜெபம் பண்றது? சபையில கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு ஜெபிக்கணும்னு சொல்லும்போது, தன்னுடைய வீட்டுக்காரருக்காக, வீட்டுக்காரருடைய விஷயத்துக்காக, வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. பாருங்க, உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜெபம் என்று வரும்போது நாம் எவ்வளவு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த முடியுமோ நாம் தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க பார்க்கும்படியாக, மற்றவர்கள் பெருமையாய் பேசும்படியாக, நல்ல சூப்பரா ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லும்படியான ஜெபம் அல்ல. நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம்ம எவ்வளவாய் தாழ்த்த முடியுமோ, எவ்வளவாய் அர்ப்பணிக்க முடியுமோ, தேவ சமூகத்தில் எவ்வளவாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியுமோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கிரியை செய்யும்படியாய் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல அழகாய் கற்றுக்கொள்ள முடியும். ஆகாப் தன்னை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு அந்த தாழ்மையின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தவராய் இருந்தார். ஆகையால் ஒருவேளை தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து குத்தப்பட்டவர்களாய் நான் தேவ சமூகத்தில் காணப்பட்டு கொண்டிருப்போமே என்றால், ஆண்டவரே என்னை இன்னும் அதிகமாய் தாழ்த்துகிறேன், இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய குறை குற்றங்களை மன்னித்து என் ஜெபத்தை கேட்டு எனக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே தவறு செய்த வேளையிலே, தாவீதுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்த வேளையிலே, பிரைஸ் தி லார்ட், அந்த நேரத்திலே அதாவது தீர்க்கதரிசி கடந்து வந்து சில காரியங்களை சொன்ன நேரத்திலே அவர் தேவ சமூகத்திலே விழ ஆரம்பித்தார். நான் கர்த்தர் கையிலே விழாமல், மனுஷர் கையிலே விழாமல் கர்த்தர் கையிலே விழுவோமாக என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவர் தனித்தானே தாழ்த்தினவராய் இருந்தார். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜெபத்திலே தாழ்மை உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். தொடர்ந்து வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம், the book of 2 Chronicles, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடையதான 24ஆம் வசனம் முதல் வாசிங்க. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். வாசிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. போதும். இந்த இடத்துல பார்க்கும்போது எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இப்போ ஒரு அற்புதம் கிடைச்சிச்சு. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அற்புதம் கிடைச்ச பிறகு அப்புறம் யார் வேண்டாம்? ஆண்டவர் வேண்டாம். அற்புதம் கிடைக்கிற வரைக்கும் யார் வேணும்? ஆண்டவர் வேணும். அற்புதம் கிடைச்ச பிறகு ஆண்டவரும் வேண்டாம், ஆராதனையும் வேண்டாம், சபையும் வேண்டாம், தான் வாழ்க்கையில நிம்மதியா இருந்த போதும். இந்த இடத்துல பாருங்க, எசேக்கியாவுக்கு அற்புதம் கிடைச்ச உடனே அவர் மனமேட்டிமை ஆயிட்டாராம். மனமேட்டிமையானார். அந்த இடத்துல பார்க்கும்போது எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதேயாவின் மேலும் எருசலேமின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவன் மேல் வரவில்லை. அல்லேலூயா. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஒருவேளை தேவன் நம்மளை கொஞ்சம் உயர்த்தி நல்ல பொசிஷன்ல கொண்டு வரும்போது ஒரு காலம் நமக்குள்ள எந்த அகங்காரமோ
எந்த பெருமையோ எந்த ஒரு உயர்வின் தன்மையோ நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாம் கர்த்தர் நம்மை உயர்த்த உயர்த்த எல்லாம் உம்முடைய கிருபை என்று சொல்லி தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போமே என்றால் கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில வியாதி மாற்றப்பட்ட உடனே மனமேட்டுமையானான். மனமேட்டுமை வந்துச்சு, கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. ஆனா தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் தாழ்மைப்பட அந்த கோபத்தை கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் விடுவித்தவராக இருந்தார். அந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்போது, உயர பண்ணும்போது, தேவன் நமக்கு ஒரு சொந்தமான ஒரு வீட்டை கொடுக்கும் போது, நல்ல ஒரு வேலையை கொடுக்கும் போது, நல்ல உயர்ந்த ஸ்தானங்களை கொடுக்கும் போது, நன்மைகளை கட்டளையிடும் போது, இன்னும் தேவ சமூகத்தில் எவ்வளவு தாழ்ந்திருக்க முடியுமோ நாம் தாழ்ந்திருப்போமே என்றால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. முதலாவது ஜெபத்திலே தாழ்மை வேண்டும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளும் போது தாழ்மையாய் பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். வாசிங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம், The Book of Numbers, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 30:13 வாசிங்க. எந்த பொருத்தனையையும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். இந்த பகுதியில இந்த அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா பொருத்தனை செய்கிற காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா பொருத்தனை செய்கிறதான வேளையில தாழ்மையாய் பொருத்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும். வாசிங்க எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 30:2 வாசிங்க. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். அப்போ பொருத்தனைன்னு சொல்லி வரும்போது தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. எப்போதெல்லாம் பொருத்தனை பண்ணுவோம் அப்படி சொல்லி வரும்போது சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு. வாசிங்க சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 66:14 வாசிங்க. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அழகா சொல்றார். என் இக்கட்டில் என் வாய்களை திறந்து என் நாவினால் சொல்லிய பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அர்த்தம் என்ன? ஒரு இக்கட்டு வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபிப்பது மிக முக்கியமான ஒன்று. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் சாட்சியாய் சொல்லுவேன் என்று சொல்லுவது ஒரு பொருத்தனையான காரியம். ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை கைகூடி வரப்படினால் இந்த காணிக்கையை ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவது ஒரு பொருத்தனையான ஒரு காரியம். கர்த்தர் இந்த காரியத்தை என்னை கைகூடி வரப்படினால் சபையிலே ஒரு பொருளை வாங்கி வைப்பேன் என்று சொல்லுவது ஒரு பொருத்தனையான காரியம். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை கைகூடி வரப்படினால் சபையிலே பிள்ளைகளுக்கோ சபையின் மக்களுக்கோ ஒரு நாள் நான் ஆகாரம் கொடுப்பேன் எல்லாவது சொல்லுவது ஒரு பொருத்தனையான காரியம். ஆனா இக்கட்டான சூழ்நிலையில தேவ சமூகத்திலே ஒரு பொருத்தனையை பண்ணிக்கொண்டு அதை செலுத்தாமல் விட்டுவிடக் கூடாது. அதான் அழகா சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க 2ஆம் வசனம் வாசிங்க. 30:2 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். அப்ப வார்த்தை என்ன சொல்லுது? நம்முடைய வாயிலிருந்து என்னென்ன வார்த்தை புறப்பட்டு வந்ததோ அந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய பொறுப்பு. அந்த பொருத்தனையை விட்டு தேவ பிள்ளைகள் மாறக்கூடாது. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எப்போ பொருத்தனை பண்ணுவோம்?
ஒன்று நம்ம பொருத்தனை எப்ப பண்ணுவோம்னு சொன்னா இக்கட்டு வரும்போது பொருத்தனை பண்ணுவோம். ரெண்டாவது வாசிங்க, பிரைஸ் தி லார்ட், யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யோனா 1:16 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். பொருத்தனைகளை பண்ணினார்கள். எப்ப பொருத்தனை பண்ணாங்க? தாங்கள் காப்பாற்றப்பட்ட போது பொருத்தனை பண்ணார்கள். தங்களுடைய பிரச்சனை மாறின போது தேவனுக்கு பொருத்தனை பண்ணி தேவனுக்கு பலியிட்டார்கள். அப்போ நன்றி உள்ள இருதயத்தோடு தேவன் ஒரு நன்மையை செய்யும் போது, தேவன் அற்புதத்தை செய்யும் போது, தேவன் நம்மை விடுவித்து நடத்தும் போது நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவ நாமத்தின் மகிமைக்கென்று ஸ்தோத்திரங்களை செலுத்தி பொருத்தனைகளை சொல்லி கர்த்தருக்கு நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து ஒரு பொருத்தனையை பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த பொருத்தனையை விட்டு நம்ம மாறிடவே கூடாது. வசனம் அதான் சொல்லுது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வாசிங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும், மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். வாசிங்க. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், வாசிங்க. நீ பூமியில் இருக்கிறாய். வாசிங்க. ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக, வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல, வாசிங்க. வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம். நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம், நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அந்த பொருத்தனையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதாவது எப்போதுமே ஜனவரி 1 புது வருஷம் ஆகும்போது நிறைய தீர்மானம், நிறைய பொருத்தனை எடுப்போம். என்ன பொருத்தனை எடுப்போம்? இந்த வருஷத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாம எங்க வந்துடுவேன்? சர்ச்சுக்கு வந்துடுவேன். கொஞ்ச நாள் ஆகும்போது ஒரு அவசரமான ஒரு காரியம், என்ன காரியம் வரும்? ஏதாவது ஒரு திருமண காரியமோ இல்லைன்னா ஒரு வெளியில போக வேண்டிய விஷயமோ வரும்போது பரிசுத்த ஆவியானவர் குத்துவார். என்ன குத்துவாரு? சபையில் என்ன எடுத்திருக்கிற? நீ ஒரு பொருத்தனை எடுத்திருக்கிற, தீர்மானம் எடுத்திருக்கிற, அதனால ஆராதனை முடிச்சுட்டு எங்க போங்க, நீங்க அந்த வேலைக்கு போங்கன்னு பரிசுத்தான்னு சொல்லுவாரு. பிசாசு என்ன சொல்லுவான்? பரவாயில்ல, ஒரு வாரம் தானே, ஒரு வாரம் தானே, பரவாயில்ல. பிசாசு இப்ப சொல்லுவான், ஒரு வாரம் தானே, நீ என்ன பண்ணாத, சர்ச்சுக்கு போகாட்டி பரவாயில்லன்னு சொல்லுவான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுவார்? பேசுவார். இல்ல இல்ல, நீ ஆராதனைக்கு முக்கியமாக போன்னு சொல்லும் போது அங்கே நாம் எடுக்கிற முடிவு தான் மிக முக்கியம். தேவ சமூகத்திலே துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. பொருத்தனை என்பது, தீர்மானம் என்பது நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்விலே கட்டி எழுப்பும்படியாய் தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை செய்ய வேண்டியது, இந்த காரியங்களை செய்ய வேண்டியது, உணர்த்த வேண்டியது, உணர்த்தப்படும் போது நாம் சொல்ல வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் சொன்ன வார்த்தையிலே தேவனுக்கு முன்பாய் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை தான் உறவு முறை வந்தாலும் சரி, எத்தனை ப்ரோக்ராம் வந்தாலும் சரி, நான் சர்ச்சை தாண்டி நான் வேற எதுவும் செய்ய மாட்டேயா. ஆராதனை சர்வீஸை தாண்டி நான் வேற எந்த காரியம் செய்ய மாட்டேன்.
ஆராதனை முடிச்ச பிறகு நான் எங்க வரணுமோ நான் வாரேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பா உண்மையா இருந்து பாருங்க, தேவனுடைய உயர்வை நிச்சயமா பாப்பீங்க நீங்க. அல்லேலூயா. இந்த காரியத்துல தேவனுக்கு உண்மையா இருந்து பாருங்க. நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி பாருங்க, நம்ம காலை 7 மணிக்கு சர்வீஸ்ன்னு சொன்னா 7 மணிக்கு முன்னாடியே நான் சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பேன்னு சொல்லி பாருங்க, நிச்சயமா அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா பார்ப்பீங்க. ஒரு பொருத்தனை பண்ணி பார்க்கலாமே, பொருத்தனை பண்ணி பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் தேவ சமூகத்துக்கு வருவேன். ஆராதனை ஆரம்பிக்க முன்னாடி நான் கடந்து வருவேன். நம்ம சில சொல்லுவோம், பிள்ளைங்களை ரெடியாக்குறது கஷ்டமா இருக்கு பாஸ்டர், ஒருவேளை வீட்டில் இருந்து ரெடியாகி வர்றது கஷ்டமா இருக்கு. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ரெடி ஆகும், 6 மணிக்கு ரெடி ஆகும், அல்ல 5:30 மணிக்கு ரெடி ஆகும். பாருங்க, ஆராதனை ஸ்தலத்திற்கு நாம் தேவ சமூகத்திலே உற்சாகமாய் உண்மையாய் ஒரு தீர்மானத்தோடு நாம் உண்மையாய் பங்கெடுப்போம்னு சொன்னா அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் நிறைவாய் தருவார். அதான் சொல்லி வரணும். ஆகையால் தேவ சமூகத்துக்கு தவறாமல் வருகிறது, மட்டுமல்ல தேவ சமூகத்துக்கு ஆயத்தமாய் வருகிறது, மட்டுமல்லாமல் தேவ சமூகத்திற்கு தேவ ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே முன்கூட்டி வருகிறது. இன்னும் தேவ சமூகத்தில் எடுக்கிற ஒவ்வொரு பொருத்தனையிலும் நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்திலே, தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மையிலே உண்மையாய் தசமபாகம் கொடுக்கிறது, கர்த்தருக்காய் உண்மையாய் செய்கிறது. இவை எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதங்களில் மிக முக்கியமான காரியம். நாம் அநேக சூழ்நிலைகளிலே பொருத்தனை பண்ணுவோம், நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன் தீர்மானம் எடுப்போம். ஆனால் சில சூழ்நிலைகள் சில சந்தர்ப்பங்கள் வரும்போது நான் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு சில நேரங்களிலே அதை தவிர்த்து விடுகிறோம். ஆனால் அந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உண்மையாய் நாம் இருப்போமே என்றால், எடுத்த பொருத்தனையிலே கர்த்தருக்கு உண்மையாய் செயல்படுவோமே என்றால் அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தந்து கிருபையாய் நடத்துகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆகையால் எடுத்த பொருத்தனையில் எடுத்த தீர்மானத்தில் ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருப்போம். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் the book of Psalms chapter 22 verse 25 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அல்லேலூயா. நம்ம சபையில சாட்சின்னு ஒரு நேரம் கொடுக்கிறோம் இல்ல, இந்த சாட்சி நேரம் பொருத்தனையை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி சாட்சியாய் அறிவிக்கிற ஒரு வேளை. புரியுதுல? சாட்சியின் வேளையில பொருத்தனைகளை சொல்லி, ஆண்டவர் இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஜெபத்தை கர்த்தர் எனக்கு கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார்னு சொல்லி சபையில, அதான் சொல்றாரு, மகா சபையிலே உம்மை துதிப்பேன். மறுபடியும் அந்த வாசனம் வாசிங்க. மகா சபையிலே உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக, அவருக்கு பயப்படுகிறவர்கள் அப்படின்னு சொன்னா சபைக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன், என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அப்படின்னா தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சபைக்கு முன்பாக சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே தேவன் நாமம் மகிமைப்படுகிறது. நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, தேவன் நமக்கு சில அற்புதங்களை செய்யும் போது நமக்கு அது ஒரு மிக முக்கியமான அற்புதமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இந்த வாரத்தில் சபையில சொல்லி இதை நீங்க தேவ சமூகத்தில் நீங்க என்ன பண்ண, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார். இதை நீங்க ஸ்பெஷல் சாட்சியா சொல்லுங்க, இல்ல எழுதி கொடுங்க அப்படி சொல்லி ஏவப்படும் போது, சரி நான் எல்லாம் போய் அங்க என்ன சொல்லுது, அங்க முன்ன போனாலும் நான் பயந்துருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காலம் நம்ம திங்க் பண்ணாதபடிக்கு தேவன் நமக்கு செய்த நன்மையை சபையின் நடுவிலே சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய இன்றியமையாத கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் மறந்து போயிடவே கூடாது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சாருன்னா சபையில வந்து சொல்லணும், சபையில சாட்சியா சொல்லணும். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, அப்படி இல்லை. நீங்க சொல்ற ஒரு சாட்சி வேறொரு சாட்சியை உயிர்ப்பிக்கும். நீங்க சொல்றதான ஒரு காரியம், ஒரு பொருத்தனை மற்றவர்களை ஒரு பொருத்தனைக்குள்ளாய் கொண்டு சொல்லும்.
ஆகையால் தேவ பிள்ளைகள் நாம் ஏவப்படுகிறோமே என்று சொன்னால், உணர்த்தப்படுகிறோமே என்று சொன்னால், சபையிலே வந்து சபையின் மத்தியிலே சாட்சியாய் அறிவிப்போமே என்றால் அதிலே தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு சிலருடைய இருதயம் குத்திக்கிட்டே இருக்கும். ஆமா பாஸ்டர், இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, இந்த சாட்சியை சொல்ல சொன்னாரு, ஆனா நான் என்ன பண்றேன், ஒடுங்கிட்டேன், சைலண்ட் ஆயிட்டேன், நான் சொல்லாம விட்டுட்டேன். இல்ல இல்ல, தேவ பிள்ளைகள் தேவ சபையிலே வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மோசே சீனாய் மலையிலே தேவனை மகிமைப்படுத்தும் போது பிரைஸ் தி லார்ட், அவரவர் தேவ பிள்ளைகள் அவரவர் தங்கள் தங்கள் கூடாரங்களில் சென்று தேவனை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நமக்குன்னு ஒரு கூடாரத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு. இதற்காக தேவனை பணிந்து கொள்ள மட்டுமல்லாமல் தேவ சமூகத்தில் சாட்சியாய் நிற்க, அநேகருக்கு முன்பாய் சாட்சியாய் வாழும்படியாய் தேவன் நமக்கு ஒரு சபை என்கிற கூடாரத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்திலே பலவிதமான சபைகள் இருக்கும், உலகத்திலே அநேக சபைகள் உண்டு, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சபைகள் இருக்கிறது. ஆனால் நாம் தேவனை ஆராதிப்பதற்கென்று தேவன் நமக்கென்று ஒரு கூடாரத்தை, நமக்கென்று ஒரு சபையை தந்திருக்கிற சூழ்நிலையிலே அந்த சபையிலே சாட்சியாய், உண்மையாய், கவனமாய், பரிசுத்தமாய், இன்னும் பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற இடமாய் தேவ சமூகத்தில் வைத்திருப்போம் என்றால் தேவன் அவைகளின் மூலமாய் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தொடர்ந்து கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது எதிலே தாழ்மை வேணும்னு சொன்னா ஜெபத்திலே தாழ்மை வேணும். இரண்டாவது தாழ்மையாய் பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது பிரைஸ் தி லார்ட், ஓய்வு நாளிலே நாம் தாழ்மையோடு கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், The book of Leviticus. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. verse 31 வாசிங்க. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. தேவ சமூகத்திலே வரும்போது தாழ்மையாய் கடந்து வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேர் நம்ம இந்த காரியத்தை செய்யறோம்னு தெரியல. நம்ம சபையில சொல்ற ஒரு விஷயம் தான், ஆராதனைக்கு நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சனிக்கிழமை நம்ம ஆயத்தமாகணும். ஆண்டவரே, நாளைக்கு ஆராதனைக்கு போறோம், வீட்டில் வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும், ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். நான் இந்த காரியங்களுக்கு அதிகமாக ஜெபிப்பது உண்டு. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் தேவ சமூகத்தில் கொண்டு வரணும். புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு கடந்து வரணும். எல்லாரும் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக போகணும். மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருகிற ஜனங்கள் ஏனோ தானோன்னு வந்துட்டு போகிற மாதிரி இல்லை, வந்து நிச்சயமாய் விடுதலைகளை பெற்றுக்கொண்டு தான் அவங்க போகணும். வந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றணும். இந்த காரியத்துக்கான அதிகமாக ஜெபிப்பது உண்டு. பாருங்க, இதை சபை அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஜெபிக்கணும். சனிக்கிழமையே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், நாங்கள் சபையிலே போய் கர்த்தரை ஆராதிக்கணும், நாங்கள் குடும்பமாய் போய் கர்த்தரை ஆராதிக்கணும், நான் புதிய ஆத்துமாக்களை கொண்டு போய் சபையிலே கர்த்தரை ஆராதிக்கணும் என்கிற ஒரு ஆதங்கம், ஒரு ஜெபம் நமக்குள்ள உண்டாகணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ரெடி ஆகும் போது பாருங்க, 7 மணிக்கு ஆராதனை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை பக்கத்துலன்னு சொன்னா ஒரு 10 நிமிஷத்துல வர மட்டும் 6 மணிக்கு எழுப்பி ரெடியாகி 6:45 வந்துடலாம். இல்லை தூரமா இருக்கிறோன்னா 5:30 மணிக்கு எழுப்பி ரெடியாகி வந்துடலாம். நம்ம வரணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்துடலாம். ஏன்னா ஒரு பஸ்ஸை பிடிக்கணும்னாலோ, ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னாலோ, இல்லை ஒரு வேலைக்கு போகணும்னாலோ ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த நேரத்துக்காக நாம் எவ்வளவு ஆயத்தமாகிறோம், எவ்வளவு கவனமா செயல்படுறோம். 10 மணிக்கு இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொன்னா யாரும் 12 மணிக்கு போக மாட்டோம், யாரும் 11 மணிக்கு போக மாட்டோம், 9:45 இன்டர்வியூக்கு நம்ம போவோம். தேவ பிள்ளைகள் பாருங்க, உலக பிரகாரமான ஒரு வேலைக்கு, உலக பிரகாரமான ஒரு இன்டர்வியூக்கு, உலக பிரகாரமான ஒரு காரியத்திற்கு நேரத்திற்கு கவனமாய் செல்வதை போல அதை விட கர்த்தருக்கு முன்பாய் தேவனை ஆராதிக்க வருகிற காரியத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தமாகி நம்ம நேரமே கடந்து வருவோம் என்றால் கர்த்தர் அதை கவனிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவார், தேவன் சந்தோஷப்படுவார். நான் சொல்றேன், தேவன் மகிமைப்படுவார். உன்னை புரிஞ்சுக்குவோமே, நம்ம வாழ்க்கையில பொதுவாக நம்ம இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம்,
இல்லை ஒரு 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 வேலை ஸ்தலத்தை வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நம்ம வர சொல்றோம். அந்த ஸ்டாஃப் என்ன பண்றாங்கன்னா எவ்ரிடே 9:45 வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் தூத்து கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு அவங்க 10 மணிக்கு ஷார்ப்பா அவங்களுடைய சீட்ல அவங்களுடைய ஒர்க்கில் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னா இந்த ஓனர் அந்த கம்பெனி நடத்துறவர் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் எப்படி இருக்கும், பரவாயில்ல இந்த ஸ்டாஃப் வெரி குட், ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாங்க. ஆனா அதே வேளையில ஒரு ஸ்டாஃப் என்ன பண்றாங்கன்னா 10 மணிக்கு வர சொன்னா 10:30 மணிக்கு ஓடி ஓடி வந்துடுறது. 10 மணிக்கு ஓடி ஓடி வந்து என்ன பண்ண உட்கார்ந்துடுறது. 10 மணிக்கு ஓனரை பார்க்காம ஒளிச்சு ஓடிடுறது. பாருங்க, மேனேஜரை பார்க்காம ஒளிச்சு ஓடிடுறது. இது கண்டிப்பாக இப்போ உள்ள மேனேஜர்ஸுக்கு ஓனர்ஸ் நல்லா தெரியும். ஏன்னா கேமரா இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த பிள்ளை என்ன இப்ப லேட்டா வருது, அந்த பிள்ளை மேல ஒரு அதிருப்தி உண்டாகும். பாருங்க, உலக பிரகாரமான ஒரு காரியங்களிலேயே இப்படிப்பட்ட காரியங்கள் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்திலே நாம் முதன்மையாய் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து ஆராதனை ஸ்தலத்துக்கு நான் போகும்போது நான் இப்படித்தான் போவேன். காலையிலே எழும்பி நல்ல குளிச்சு ரெடியாகி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நல்ல ஆயத்தமாகி நேரமே நான் தேவ சமூகத்தில் சென்று கர்த்தருக்கு முதன்மையான பங்கை நான் பெற்றுக்கொள்வேன் சொல்லி ஒரு தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே இந்த பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் அதிலே தேவன் சந்தோஷப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், சர்ச்சுக்குன்னு சொன்னா இத்தனை மணிக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலைல 7 மணிக்கு சர்வீஸுக்கு நிறைய பேர் முதல்ல வருவீங்க. நம்முடைய ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு வந்துடுவார். பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பேர் ஒரு சில பார்க்குறேன் 6:30 மணிக்கு 6:45 நிறைய பேர் வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முடிஞ்ச அளவுக்கு நான் 7 மணிக்கு மேலே ஒரு நாள் கூட நான் வந்ததா இல்லை. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக தான் வர முடியல, ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததுனால தான் வர முடியலை. மற்றபடி சர்ச்சுக்கு நான் 7 மணின்னு சொன்னால் 6:45 சர்ச்சுக்கு உள்ளே வந்துடணுங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தேவ பிள்ளைகளும் நான் முன்மாதிரியாக இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக முன்மாதிரியாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற விஷயத்திலே நாம் தேவனுக்கு முன்பாய் உண்மையா இருக்கணும். வாசிங்க எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம் தேவ சமூகத்திலே வரும்போது தாழ்மையாய் கடந்து வர வேண்டும். தேவ சமூகத்திலே கடந்து வரும்போது அர்ப்பணிப்போடு கடந்து வர வேண்டும், ஜெபத்தோடு கடந்து வர வேண்டும். யார்கிட்டையாவது ஒரு மனக்கசப்பு இருக்குன்னா, யார்கிட்டையாவது ஒரு மனத்தாங்கல் இருக்குன்னா அவங்ககிட்ட ஒப்புரவாயிட்டு நம்ம தேவ சமூகத்தில் வரணும். நம்ம திருவிருந்து நேரத்தில் அப்படி ஒப்புரவாவது உண்டு. ஆனால் திருவிருந்து நேரம் மட்டும் இல்லை, எப்போதுமே நாம் ஒவ்வொரு இடத்துல ஒப்புரவாகி ஏதாவது மனத்தாங்கலோ மனக்கசப்போ இருக்குன்னா அந்த மனக்கசப்பை தேவ சமூகத்தில், அதாவது அந்த மனக்கசப்பை மாற்றிட்டு தேவ சமூகத்துக்கு வரணும். ஏன்னா அழகா சொல்லுவாரு ஆண்டவராக இயேசு கற்றுக் கொடுக்கும் போது சொல்லுவாரு, பலிபீடத்தில் நீ காணிக்கை கொண்டு வைக்கும் போது வரும்போது உன் சகோதரனிடத்தில் ஏதாவது உனக்கு குறை உண்டு என்று கண்டால் நீ என்ன பண்ணணும், காணிக்கை அங்க வச்சுட்டு சகோதரனிடத்தில் போய் ஒப்புரவான பின்பு நீ கடந்து வந்து என்ன பண்ணு காணிக்கையை செலுத்துன்னு சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, காணிக்கை செலுத்துகிற காரியத்துக்கு ஒப்புரவாக சொல்லும் போது ஜெபிக்கிற காரியத்துக்கு, தேவ சமூகத்திலே கடந்து வருகிற காரியத்திற்கு, தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற காரியத்திற்கு நாம் ஒப்புரவாகி கடந்து வர வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் வசனம் அழகா சொல்லுது, தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என்னென்ன தாழ்மை? ஜெபத்திலே தாழ்மையா இருக்கணும், பொருத்தனை நிறைவேற்றுகிறதுலே தாழ்மையா இருக்கணும், மூன்றாவது கர்த்தரை ஆராதிக்க வருகிற காரியத்திலே தாழ்மையா இருக்கணும்.
இதை சத்திய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில இதை ஆக்டிவேட் பண்ணணும். உண்மையாகவே நம்ம ஆக்டிவேட் பண்றோம்னா தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் படி போட்டு, முடிந்தவங்க முழங்கால் படி போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி என்னை முழுவதுமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே தாழ்மையாய் இருக்க, தாழ்மையாய் ஜீவிக்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு ஜெபத்திலே தாழ்மை வேண்டும் ஆண்டவரே. இன்னும் நான் தாழ்மையாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மேட்டிமையான எண்ணங்கள் மாறட்டும். ஒரு அற்புதம் நடக்கும்போது, ஒரு உயர்வு வரும்போது நான் ஒரு கால் அதில் மேட்டிமை ஆகாதபடிக்கு இன்னும் தேவ சமூகத்தில் என்னை தாழ்மைப்படுத்தி கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். பொருத்தனையை தாழ்மையாய் நிறைவேற்ற உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். மூன்றாவதாக, தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது தாழ்மையாய் கடந்து வருவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தின்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் இன்னும் தாழ்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும். அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இம்மட்டும் எங்கள் மத்தியில் இடைப்பட்ட தேவன் தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு தாழ்மையாய் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து முன் கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெபத்திலே தாழ்மை உள்ளவர்களாய், ஆண்டவரே பொருத்தனையை நிறைவேற்றுவதில் தாழ்மை உள்ளவர்களாய், ஓய்வு நாளை கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுப்பதில் தாழ்மை உள்ளவர்களாய், முன்மாதிரியாய் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு நடக்க உதவி செய்யுங்கப்பா. முதல் ஆராதனையில் மகிமைப்பட்ட ஆண்டவர் இரண்டாவது ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளுக்கு திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் ஒன்று எங்களை வழி நடத்தட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே உட்காருங்க.